வணக்கம். நம்முடைய இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவருடைய செயல்பாடுகள் குறித்து மிகப்பெரிய விவாதம் மக்களிடையே கிளம்பி இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்று இல்லையா, அது மோடி அரசால் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகுதான் அது சட்டமாகிறது. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான விவாதங்களின் போது, என்னப்பா இது பண்ணி வச்சிருக்கிறீங்க, இதில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே பிரச்சனைக்குரியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகள் உச்சநீதிமன்றத்தால் கேட்கப்பட்டது. அப்போதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களால் ஒரு பொது விவாதத்திற்குட்பட்டது நம்முடைய இந்தியாவுடைய குடியரசுத் தலைவருடைய செயல்பாடுகள் குறித்து. என்ன அப்படின்னா, இந்த மோடி என்று சொல்லக்கூடிய நபர், பாஜக என்று சொல்லக்கூடிய ஆட்சி, இவங்க பாராளுமன்றத்தின் வழியாக செயல்படுத்தக்கூடிய மசோதாக்கள் குடியரசுத் தலைவரிடம் கொண்டு போகும்போது, குடியரசுத் தலைவர் அதையெல்லாம் பார்த்துட்டு அவர் கையெழுப்பு போடுறது இல்லையா, அவர் படிக்காம தான் கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விவாதம் மக்கள் மத்தியில் இருக்குது. என்ன காரணம்னா, மீண்டும் சொல்கிறேன், இவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய பல்வேறு மசோதாக்கள் அது சட்ட வடிவமாக மாறியதற்கு பிறகு அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அது ஒரு மிகப்பெரிய விவாதத்திற்குள்ளாகிறது இல்லையா. இப்போ நீங்கள் உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும், சில காலங்களுக்கு முன்பு, சில காலம்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பு, தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய மக்கள் நலன் சார்ந்த மசோதாக்கள் இவைகளெல்லாம் கிடப்பில் போடப்பட்டது. யாரால? ஆர்எஸ்எஸ்னுடைய RN ரவி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கவர்னரால் இல்லையா. கிடப்பில் போடப்பட்டது 1-2 நாட்கள் அல்ல, அல்லது 1-2 மாதங்கள் அல்ல, ஏறத்தாழ 3 வருடங்கள் கிடப்பில் போடப்பட்டது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றது. அங்கே தமிழ்நாடு அரசுக்கு தோதுவான ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அதுலேயும் ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். 3 மாதத்துக்குள்ளே உங்களால் முடியாது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இது கிடப்பில் போடாமல் பண்ணியாகணும். கூடுதலாக குடியரசுத் தலைவருக்கும் அதை சொல்லியிருந்தார்கள் இல்லையா. இப்போ ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் அவர்களுடைய கூடாரமே நடுங்கி போச்சுது. என்னென்னா, இப்படியெல்லாம் உச்சநீதிமன்றத்திலேருந்து இதெல்லாம் வருமா அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கலை. இப்போ என்னடா கவர்னரை வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா, இடி சிபிஐ வச்செல்லாம் ஏதோ பண்ணிகிட்ருக்குறோம், கவர்னரை வச்சுன்னா கவர்னர் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டாங்களே உச்சநீதிமன்றம் அப்படின்னு ஒரு கோவம் உடனடியாக களத்தில் இறங்குது ஆர்எஸ்எஸ். எப்படி? ஒரு 2-3 பாஜக எம்பிக்களை வச்சு பேசுகிறான். அதுக்கப்புறம் பார்த்தா துணை குடியரசுத் தலைவர் சில விஷயங்களை பேசுகிறார். பாராளுமன்றம் பெருசாக இனிப்பு பாராளுமன்றமே தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் துணை குடியரசுத் தலைவர் வச்சு ஆர்எஸ்எஸ் பேச வைக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அடுத்ததாக யார் வர்றா? நேரடியாக குடியரசுத் தலைவரே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 14 கேள்விகள் கொண்ட ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். இதெல்லாம் இந்திய அரசியலில் இதுவரைக்கும் நடக்காத விஷயம். சரியா? இப்போ என்ன? பிஆர் கவாய், உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய பிஆர் கவாய்க்கு தெரியுது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் தந்திரம் இருக்குது. குடியரசுத் தலைவரை முன்னிறுத்தி ஒரு மிகப்பெரிய சதுரங்க ஆட்டத்தை ஆர்எஸ்எஸ் விளையாடி கொண்டிருக்கிறது. குடியரசுத் தலைவரை பலிகாடாக்குவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அவர் தெளிவாக அவருடைய செயல்பாடுகளின் மூலம் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால தான் பிஆர் கவாய் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? துணை குடியரசுத் தலைவருக்கும் மோடிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் எல்லாருக்குமே இதில் பதில் இருக்குது. பாராளுமன்றமோ அல்லது குடியரசுத் தலைவரோ இவர்களெல்லாம் அல்ல பெருசு, இவர்களுக்கெல்லாம் விட பெரியது என்பது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன கூறுகிறதோ, இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு என்ன வழிவகைகளை எடுத்து கொடுத்திருக்கிறதோ அதுதான் இந்தியாவிற்கான வழிகாட்டி, இந்திய ஜனநாயகத்திற்கான வழிகாட்டி. அதுதான் பெருசு, அதுக்கு கீழே தான் மற்றது எல்லாமே அப்படின்னு பிஆர் கவாய் சொன்னார். ஏன் குடியரசுத் தலைவர் எல்லாத்துக்குமே இப்போ பாஜக என்ன பாராளுமன்றத்தில் எப்படி அவர்கள் சட்டங்களை ஏற்றி கொண்டிருக்கிறார், மசோதாக்களை பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். எதிர்க்கட்சி எம்பிக்களை எல்லாம் தூக்கி துரத்தி அடிச்சுக்கிட்டு கடந்த மோடியினுடைய ஆட்சியில் பாராளுமன்றத்திற்குள்ளே என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்போ தான் கொஞ்சம் அப்படி ஒரு கள்ள மௌனத்தோடு இருக்கிறார்கள், அடங்கி இருக்கிறார்கள். அது ராகுல் அடக்கி வைத்தது. 100 இடங்களில் வெற்றி பெற்றதால், இந்தியா கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெற்றதால், உத்தரப்பிரதேசத்தில் ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்கு சாவுமணி அடிக்கப்பட்டதால் இன்றைக்கு கொஞ்சம் கள்ள மௌனத்தோடு அமைதியை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பழையது மாதிரி ஒரு துடிப்பு இல்லை. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அது ராகுல் போட்ட அடி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாராளுமன்றத்தில் இதே மாதிரியான மக்கள் இந்திய ஒற்றுமைக்கு, அதாவது இந்தியாவுடைய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அளவில் பங்கம் விளைவிக்கக்கூடிய விதத்திலான பல்வேறு மசோதாக்கள் இல்லையா நிறைவேற்றப்பட்டன என்பது தெரியும். இப்போ இதை எது போனாலும் உடனடியாக கையெழுத்து போட்டு நம்ம பொதுவாக சொல்வதுண்டு, குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது ரப்பர் ஸ்டாம்ப்
அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவர்கள் அனுப்புவதையெல்லாம் கையெழுத்து போட்டு அதை உடனடியாக சட்டமாக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு மகத்தான ஒரு குடியரசுத் தலைவர் இந்தியாவில் இருந்தார். உங்களுக்கு தெரியும், KR நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்கக்கூடிய அதே நாற்காலியில் உட்கார்ந்திருந்தவர். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், குஜராத்தில் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய இனப்படுகொலை, முஸ்லீம் மக்கள் 3000க்கும் அதிகமான முஸ்லீம் மக்களின் மீது RSS பரிவாரங்கள் நடத்திய ஒரு மிகப்பெரிய படுகொலை இல்லையா? அதெல்லாம் நமக்கு தெரியும். அதை வேடிக்கை பார்க்காமல் இருந்தவர், அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலாக சொன்ன ஒரு மாமனிதர் KR நாராயணன். யாராவது மறக்க முடியுமா? அப்படிப்பட்ட குடியரசுத் தலைவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பாஜக எதை செய்தாலும் அதை உடனடியாக அதற்கு ஒப்புதல் தெரிவிக்கக்கூடிய நபராக நம்முடைய இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் மாறிவிட்டாரோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விவாதம் இன்றைக்கு இந்திய மக்கள் மத்தியில் விழுந்திருக்கிறது, இன்றைக்கு எழுந்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இதில் தான் நீங்கள் பார்க்கணும், BR கவாய்க்கு தெரியுது இது குடியரசுத் தலைவரை முன்னிறுத்தி இவர்கள் போடக்கூடிய ஆட்டம். குடியரசுத் தலைவரை பலிகாடாக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலம் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்களேன், நீங்கள் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு பல்வேறு சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதெல்லாம் நீங்கள் எப்படின்னு பார்க்குறீங்க? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இன்றைக்கு கூட தெரியும், இப்போ சத்தீஸ்கர் மாதிரியான இடங்களில் பயங்கரமான நக்சல் வேட்டைகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மோடியும் அமித்ஷாவும் எப்படி காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி நக்சல்கள் இல்லாத இந்தியாவை நாங்கள் உருவாக்குவோம் விரைவில், ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நக்சல்கள் என்கிற பெயரில் பழங்குடி மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய செய்தி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. யாராவது மறக்க முடியுமா? அதற்கு முதல் விஷயமா என்ன நடந்தது? வன பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தார் மோடி. இதன் மூலம் வனங்களில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் வனங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வனங்களில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாம் அதானி அம்பானி மாதிரியான ஆட்கள் கொள்ளையடிப்பதற்கு பல்வேறு திட்டங்களை அன்றைக்கே இவர்கள் செயல்படுத்த துவங்கிவிட்டார்கள் அப்படிங்கிறதான். அப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் விவாதத்திற்கு வந்திருக்கிறது. ஏன்னா குடியரசுத் தலைவர் என்பது இந்தியாவினுடைய முதல் குடிமகன், அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்திய ஜனநாயகத்தை காப்பதில் அவருக்கு ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிறது இல்லையா? அப்படி இருக்கும்போது மோடி இன்றைக்கு பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி பாராளுமன்றத்தில் இது மாதிரியான மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பும்போது அது இந்திய ஜனநாயகத்திற்கு உகந்ததா அப்படிங்கிறத அவங்க பரிசீலனை பண்ணி அதற்கான விஷயங்களில் செயல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய குரல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் எழத் துவங்கி இருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.